Hello friends, today we can discuss binary tree traversal. இது ஷார்ட்டாக வந்து BTTன்னு சொல்லுவாங்க. Definition பார்க்கலாமா? Binary tree traversal means visiting each node only once. இந்த binary tree traverse பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் ஒரு நோடை வந்து என்ன பண்ணால் only one time மட்டும்தான் விசிட் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. It is a method for visiting the all node in the tree exactly once. எல்லா நோடையும் ஒன் டைம் மட்டும்தான் அது வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. There are three types of binary search tree. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா pre-ordered traversal, in-ordered traversal, post-traversal. ப்ரீனா உங்களுக்கே தெரியும் முன்னாடி, போஸ்ட்னா அதுக்கப்புறம் முன்னாடி, பிஃபோர், ஆஃப்டர், தென் நவ், இப்போது, நவ் ரன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் பார்க்கலாம். தி ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் ஆஃப் பைனரி ட்ரீ இன் பர்ஃபார்ம் ஆஸ் ஃபாலோஸ். ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து 3 நோடு இருக்குது. விசிட்டிங் ரூட் நோட், ட்ராவர்ஸ்டு லெஃப்ட் சப் ட்ரீ, ட்ராவர்ஸ் ரைட் சப் ட்ரீ. எக்ஸாம்பிள் இந்த மூணுத்துக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். விசிட் ரூட் நோடுனா ஃபஸ்ட்டு, லெஃப்ட் சப் ட்ரீனா லெஃப்ட் சைட் போகணும், ரைட் சப் ட்ரீனா ரைட் சைட் போகணும். இப்போ சால்வ் பண்ணலாமா? எக்ஸாம்பிள் பார்க்க நம்மளுக்கு எத்தனை நோட் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7. இந்த ஒவ்வொரு நோடாக நம்ம விசிட் பண்ணி வந்துட்டு எப்படி பார்த்து வந்துருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ரூல்ஸ் பார்த்துங்க. இதுதான் இதோட ரூல் என்ன? ஃபஸ்ட்டு ரூட் நோடை விசிட் பண்ணோம், தென் ட்ராவர்ஸ் லெஃப்ட் சப் ட்ரீயை விசிட் பண்ணோம், தென் ரைட் சப் ட்ரீயை விசிட் பண்ணோம். விசிட் பண்ணிடலாமா? ஸ்டெப் 1. இந்த ட்ரீயை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. A B C D E F G. ஃபஸ்ட்டு ரூட் நோட்னா என்ன? எட்ஜ் ஆஃப் தி நோட். ஏ கேன்சல் பண்ணால் இது விசிட் பண்ணி முடிச்சாச்சு. தென் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சப் ட்ரீ. இப்போ என்ன பண்ணோம்? லெஃப்ட் சைடு வந்து விசிட் பண்ணுறோம். அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. A B C D E F G. ஆல்ரெடி நம்ம ரூட் நோடை விசிட் பண்ணியாச்சு. தென் லெஃப்ட் சப் ட்ரீயை நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி முடிச்சாச்சா? தென் ஸ்டெப் 3 போகலாம். ஸ்டெப் 3 A B C D E F G. ரூட் நோடு பண்ணியாச்சு, லெஃப்ட் சப் ட்ரீ, அதே மாதிரி மறுபடியும் லெஃப்ட் சப் ட்ரீ. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படியே இந்த பக்கம் முடிச்சுட்டு வந்துடணும். ஓகேங்களா? தென் ஸ்டெப் 4. தென் காப்பி பேஸ்ட் தி நோட் A B C D E F G. ரூட் நோட் கேன்சல் பண்ணிட்டோம், லெஃப்ட் சப் கேன்சல் பண்ணிட்டோம், மறுபடியும் லெஃப்ட் சப், இப்போ ரைட் சப் E. ஓகேங்களா? தென் ஸ்டெப் 5. காப்பி பேஸ்ட் தி நோட் A B C D E F G. இப்போ ஸ்டெப் 5ல் இருக்க அப்படியே நோடெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் நோட கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ரைட் சைடில் லெஃப்ட்ஸு பண்ணிட்டோம். தென் ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரூட் நோட் ஃபைன் பண்ணியாச்சு. தென் மறுபடியும் எப்போ போவோம்? ரூட்டுக்கு அப்புறம் லெஃப்ட்டுக்கு போகலாமா? ஸ்டெப் 5 காப்பி பண்ணிக்கலாம். A B C D E F G கேன்சல் பண்ணியாச்சு. B லெஃப்ட் கேன்சல் பண்ணியாச்சு. தென் ரைட், தென் அகைன் ரூட் நோட், தென் லெஃப்ட் சைட். ஓகேங்களா? தென் ஸ்டெப் 8 காப்பி பண்ணிக்கோங்க. நோட A D E F G. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ரூட் நோட கேன்சல் பண்ணோம். தென் லெஃப்ட், தென் ரைட், அகெயின் ரூட் நோட், தென் லெஃப்ட், தென் ரைட். அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? இதோட பார்த்து எழுதலாமா? ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸோட பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது நம்ம விசிட் பண்ணோம்? A. தென் B. தென் எது விசிட் பண்ணோம்? D. அகைன் E விசிட் பண்ணோமா? தென் C ரூட் நோடா? தென் லெஃப்ட் சைடு F நோடா? தென் கடைசியாக G. இதுதான் ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸோட பார்த்து. என்ன பண்ணுறோம்? ப்ரீ ஆர்டர்னால் என்ன? பிஃபோர், முன்னாடி. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்? ரூட் நோடை விசிட் பண்ணோம். தென் லெஃப்ட், தென் ரைட். ரூட் நோடை விசிட் பண்ணோம், தென் லெஃப்ட், அகெயின் தென் லெஃப்ட் நோட் இருந்ததுனால லெஃப்ட் நோட், தென் ரைட் இருந்ததுனால ரைட், தென் ரூட் நோட் அகெயின் வந்ததுனால ரூட் நோட், தென் ஃபாலோ அஸ் தி ஸ்டெப் லெஃப்ட் அண்ட் ரைட். இது பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா A B D E C F G முடிஞ்சிச்சுங்களா? தென் பைனரிட்டி ட்ராவல்ஸோட செகண்ட் டைப் பார்க்கலாம், இன் ஆர்டர் ட்ராவல்சல். இது எப்படி பார்த்தீங்கன்னா தி இன் ஆர்டர் ட்ராவல்சல் ஆஃப் பைனரி ட்ரீ பர்ஃபார்ம் அஸ் ஃபாலோஸ். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரீயை விசிட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட்டு வந்து விசிட் ரூட் நோட விசிட் பண்ணுது. தென் ட்ராவல்ஸ் ரைட் சப்ட்ரீ. ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு, ரூட்டு, தென் ரைட். ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? அகைன் ஸ்டெப் 1 நோட காப்பி பண்ணிக்கலாம். A B C D E F G. ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? லெஃப்ட். இதில் எது லெஃப்ட்? ஃபஸ்ட்டில் இருக்கிறது D. D வந்து விசிட் பண்ணிட்டோமா? தென் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1ல் இருக்க நோடுங்களை காப்பி பண்ணிக்கோங்க. A B C D E F G. ஃபஸ்ட்டு லெஃப்ட், அகைன் லெஃப்ட். தென் ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 2ஓட நோடு அண்ட் விசிட் பண்ணதை காப்பி பண்ணிக்கலாம். ABCD EF G. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? லெஃப்ட் சைடில் D, தென் B, தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட். தென் ஸ்டெப் 4 நோட் காப்பி பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3ல் இருக்கிறத விசிட் பண்ண நோடையும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட், தென் ரைட், தென் ரூட். நீங்கள் கேட்கலாம், ஏன் அதை லெஃப்ட்டுக்கு அப்புறம் ரூட்டு தானே வருது, ரைட் ஏன் போகலன்னீங்கன்னா, இப்போ இதோட ரொட்டீன் இதோட பேரண்ட் அண்ட் சைல்டு இருக்கா, ஒன்று வந்துடுச்சுன்னா அதோட ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கு வந்து மூவ் பண்ணலாம். நம்ம வேணால்
இது வந்து பார்த்தீங்கன்னா அதை இது கண்டினியூஸ் ஃப்ளோ வந்துச்சு. இங்கே கூட ஈக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான். இது வந்து பார்த்து விசிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு நோடுன்னு அப்படின்னு வந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு அந்த ரூட் நோடுக்கு அந்த பக்கம் போனோம். ஓகேங்களா? தென் ஸ்டெப் 5 போகலாம். ஸ்டெப் 4ஓட நோட் அண்ட் விசிட் நோடை காப்பி பண்ணிக்கோங்க. ABCDEFG D node, then B, then E, then A, then E. ஏன்னா லெஃப்ட் இதில் தானே ஓரத்தில் இருக்குது, அதனால் எஃப்பை கேன்சல் பண்ணிக்கிறாங்க. தென் ஸ்டெப் இப்போ நம்ம ரூட் நோடை பண்ணிக்கலாம். ஸ்டெப் 6 ABCDEFG. லெஃப்ட் சைட், அகைன் லெஃப்ட் சைட், பேரண்ட்டோட கனெக்டாக இருக்க சைல்டுன்றதுனால கேன்சல் பண்ணிக்கிறோம். தென் ரூட், தென் அகைன் லெஃப்ட், தென் ரூட். இப்போ புரிஞ்சுதுங்களா? தென் ஸ்டெப் 7 ஸ்டெப் 6 ரூட்டு அண்ட் விசிட் நோட காப்பி பண்ணிக்கலாம். EFG left, again left, then parentோட சைல்டுன்றதுனால நம்ம அதை அப்படியே அந்த குரூப்பை வந்து நம்ம விசிட் பண்ணிடலாம். தென் ரூட், தென் லெஃப்ட், தென் ரூட், கடைசியாக ரைட். இன் ஆர்டர் ட்ராவர்ஸோட பாத் பார்த்தீங்கன்னா D, B, E, A, F, C, G. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் தென் ரூட் தென் ரைட் போக சொல்லியிருக்காங்க. நோட் எழுதியாச்சு. லெஃப்டில் செல்ஃப்லாம் முதல்ல முடிச்சிட்டாங்க. A, D, B. தென் இந்த குரூப் ஆஃப் பேரண்ட்ன்றதுனால தென் இந்த ரைட் சைடு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் அகைன் லெஃப்ட்டுக்கு அப்புறம் எது வரும், ரூட்டுன்றதுனால ஏ வந்து ரூட்டில் இருக்கிறதுனால எண்டில் இருக்கிறதுனால எட்ஜில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணியிருக்கோம். அகைன் லெஃப்ட் தி இன்ஆர்டர் ரூல் படி லெஃப்ட் வந்திருக்கோம். தென் அகைன் ரூட் போயிருக்கோம். தென் ரைட் பாத் வந்து பார்த்தீங்கன்னா DBEAFCG. ஓகேங்களா? தென் தேர்ட் ஆர்டர் பார்க்கலாம். தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். தி போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் ஆஃப் எ பைனரி ட்ரீ பர்ஃபார்ம் ஆஸ் ஃபாலோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப் ட்ரீ, தென் ரைட் சப் ட்ரீ, தென் விசிட் நோட். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப் ட்ரீயை விசிட் பண்ணிட்டு தென் ரைட், லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டாக தான் ரூட் நோட விசிட் பண்ணுறாங்க. சால்வ் பண்ணலாமா? ஸ்டெப் 1 கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை காப்பி பண்ணிக்கோங்க. ABCDEF then G. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் சப் ட்ரீயை விசிட் பண்ண சொல்லுங்க. லெஃப்டில் எது இருக்குது, கடைசியாக D இருக்குது, அதனால் Dயை விசிட் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 2 காப்பி பண்ணிக்கலாமா? ஸ்டெப் 1ஓட ABCDEFG. தென் ஸ்டெப் 1ல் Dயை விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க, ரைட். அப்போ ரைட்டில் எது இருக்குது, அந்த சைல்டோட இது E. அப்போ ஈயை நம்ம விசிட் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 3 இப்போ ஸ்டெப் 2ல் இருக்க விசிட் நோட் அண்ட் நோடை காப்பி பண்ணிக்கோங்க. ABCDEFG. ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் ரைட் தென் ரூட் நோட். இப்போ ரூட் நோட் பி
விசிட் பண்ணிடலாமா? விசிட் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 4. அகைன் காப்பி தி ஸ்டெப் 3. A B C D E F G. Left, right, root. Then again left. ஓகேங்களா? ஸ்டெப் 5. ஸ்டெப் 4ஓட விசிட்டட் நோடை காப்பி பண்ணிக்கலாம். C E E F G. Left node, right subtree, root node, left subtree, then right subtree. Then step 6. Step 5ஓட நோட காப்பி பண்ணிக்கலாம். A B C D E F G. ரூல் என்ன? left, right, root, again left, right, root. இது சிம்பிளாக இருக்கு. ஸ்டெப் 7. again copy the step 6. A B C D E F G. left node, left subtree, right subtree, root, left sub, right sub, root, then root. Post order traversal path வந்து பார்த்தீங்கன்னா D E B F G C A. ஒன்ஸ் அகைன் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பைனரி ட்ரீ ட்ராவர்சல். பைனரி ட்ரீ ட்ராவர்சல் மீன்ஸ் விசிட்டிங் ஈச் நோட் ஒன்லி ஒன்ஸ். ஒரு நோடை ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் விசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். It is a method of visiting all node in the tree exactly one. Only one node மட்டும்தான் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரீ, இன் அண்ட் போஸ்ட். ப்ரீனா பிஃபோர், நவ், ஆஃப்டர். ஓகேங்களா? ப்ரீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 ரூல்ஸ் இருக்குது. ரூட், விசிட்டிங் ரூட் நோட், ட்ராவர்சல் லெஃப்ட், ரைட். லெஃப்ட் ரைட்னா உங்களுக்கே தெரியும். ரூட் நோட்னா எட்ஜில் இருக்கிறது, ஸ்டார்டிங்கில் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ரூட் நோட் விசிட் பண்ணுறோம். தென் லெஃப்ட் சைடு சப்ரீலாம் விசிட் பண்ணிகிட்டே வரோம். தென் அகைன் ரைட் சைடு வரோம். தென் ரூட் அப்படி ஃபினிஷ் பண்ணி ஆல் நோட்ஸும் விசிட் பண்ணிட்டு ப்ரீ ஆர்டரோட ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா A B D E C F G. தென் இன் ஆர்டர்னா நவ். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் நோ சப்ட்ரீ, தென் ரூட், தென் ரைட். லெஃப்ட் சைடில் முதல்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதோட இது இந்த பேரண்ட் சைல்டுன்றதுனால இதை அப்படியே அது கூட வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, விசிட் பண்ணியிருக்காங்க. அப்படி விசிட் பண்ணிட்டு தென் அகெயின் ரூட் நோட் அந்த லெஃப்ட்டுக்கு அப்புறம் ரூட்டை பண்ணியிருக்காங்க. தென் அகெயின் லெஃப்ட், தென் ரூட், தென் ரைட் பண்ணியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா D B E A F C G. தென் போஸ்ட் ஆர்டர்னால் என்ன சொன்னோம்? ஆஃப்டர். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட், தென் ரூட் நோட விசிட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட் பண்ணிட்டோமா? தென் ரைட், தென் ரூட், தென் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் ரூட், அகெயின் ரூட். பார்த்தீங்கன்னா D E B F G C A. சர்ச் ட்ரீ பார்த்தோம். 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரீ, இன், போஸ்ட், ஆஃப்டர், நவ்,
பிஃபோர் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.